சாட்டையர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களை நேற்றைய தினம் சந்திச்சிருந்தாரு. சந்திச்சு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாங்க. தமிழ்நாடு உரிமை சார்ந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு தொடர்பான மனுக்களையும் பிரதமர் மோடி அவர்கிட்ட கொடுத்திருக்கிறதாக செய்திகளாம் வெளியாந்தது. அந்த செய்தியில குறிப்பாக மேகதாதுல கர்நாடகா அணை கட்டுறதுக்கு முற்படுறாங்க. அணை கட்டுறதுக்கு பூமி பூஜை போட போறாங்க. அங்க அணை கட்ட விடாம மத்திய அரசு தடுக்கணும். இதனால அணை கட்டுறோம்னு சொல்லி கர்நாடகா சொல்றதுனால தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. இதை உடனடியாக தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் மோடி அவர்கள்ட்ட மனு கொடுத்ததாகவும் பேசிக்கிட்டதாகவும் செய்திகள் வந்தது. மேகதாதுல அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் ஏன் கவலையாக இருக்கிறாங்க, காவேரியில் மேகதாதுல ஒருவேளை அணை கட்டினா காவேரியில் நீர் வரத்து குறைந்து விடுமா இல்லை நீர் வரத்து நின்று விடுமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கெல்லாம் விடை காண்ற மாதிரி தான் இந்த காணொலி அமையப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 100 விஜய் வந்தாலும் இங்கே மேகதாதுல அணை கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன் முதலமைச்சரே இப்போ முதலமைச்சராக புதிதாக பதவியேற்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, மேகதாதுல அணை கட்டுறதான்னு சொல்லியிருக்காரு. இந்த நூற்றாண்டு காலமாக நிலை வர்ற காவேரி பிரச்சனை என்ன, மேகதாதுல ஏன் அணை கட்டக்கூடாது, அதனால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் நம்ம விரிவாக பார்ப்போம். நீரை வச்சு நெருப்பு உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். நீரை வச்சு நெருப்பு உருவாக்க முடியாது. ஆனால் இந்த நீரை வச்சு 2 மாநிலங்களை விடாமல் அரசியல் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்குது. அதுதான் காவேரி நதிநீர் பிரச்சனை. காவேரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த ஆண்டோ இல்லை 10 ஆண்டுகளுக்குள்ளோ உருவானதான் கேட்டிங்கன்னா கிடையாது. கடந்த 1 நூற்றாண்டு காலமாகவே தீர்க்க முடியாமல் இருக்கிறதா இந்த பிரச்சனை. கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் காவேரி இடையில ஓடுது. அது போக கேரளாலையும் புதுச்சேரியிலையும் இருக்குது. ஆனால் முக்கியமாக காவேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம தமிழ்நாடு கர்நாடகா தான். இந்த பகுதிகளில் 2 மாநிலத்துக்குள்ள இடையில இருக்கிற பிரச்சனையை மத்திய அரசால் தடுக்க முடியல, நீதிமன்றத்தால் தீர்த்து வைக்க முடியல, ஏன் காவேரி மேலாண்மை ஆணையம் போட்டும் தீர்த்து வைக்க முடியல. தொடர்ந்து இந்த பிரச்சனை எரிந்து கொண்டே இருக்குது. இந்த பிரச்சனை முதல்ல எங்கே ஆரம்பிச்சு, இதோட ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1800 காலகட்டத்தில் மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் அரசுக்கும் சென்னை மாகாணத்திற்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை, முக்கியமாக அந்த காவேரி நதிநீர் தான். காவேரி நதிநீர் உருவாகிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடகுல இருக்குது. குடகு அப்படிங்கிறது அன்றைய காலத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு அரசாங்கமாகவே இருந்திருக்கு. குடகு கிங்டம் சொல்லுவாங்க. அதற்கு தனி ஆட்சியாளர் இருந்திருக்காங்க, தனி அரசு இருந்திருக்காரு. அந்த குடகுலேருந்து உருவாகி வர காவேரி கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரின்னு சொல்லிட்டு 4 மாநிலத்திற்கு நீர் தேவை பூர்த்தி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீரை பூர்த்தி பண்ணுது. இது ஆண்டுதோறும் ஓடக்கூடிய வற்றாத ஒரு நதி நீர் காவேரி. அப்படிப்பட்ட காவேரி நதி நீரை பங்கிட்டுக் கொள்வதில் தான் அன்றைய காலத்தில் மைசூர் அரசிற்கும் சென்னை மாகாண அரசுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிக்குது 1800 காலகட்டத்தில். அந்த பிரச்சனைக்கு பல்வேறு விதமாக பேச்சுவார்த்தைகளாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையும் எந்த முடிவுமே எட்டலை. அதன் பின்பு 1890ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இதில் தலையிடுறாங்க. பிரிட்டிஷ் தலையிட்டு 2 மாகாணங்களுக்கு இடையில இருக்கிற அந்த நதிநீர் பங்கீட்டை நம்ம உறுதி செய்யணும். 2 மாநிலங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. பாதிக்கப்படாமல் 2 மாநிலங்களுக்கு தேவையான நதிநீரை பிரித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ்க்கு இருந்திருக்கு. அவங்க இதில் தலையிட்டு 1892ஆம் ஆண்டு ஊட்டியில் வச்சு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதுதான் காவேரி நதிநீர் குறித்து உருவான முதல் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்ல வராங்கன்னா, கர்நாடகாவில் எங்கே ஒரு அணை கட்டினாலும் சரி, இல்லை புதிதாக ஒரு நீர்நிலையை உருவாக்கினாலும் சரி, இல்லை காவேரி நதி நீர்லேருந்து கிளை நதி நீரை உருவாக்கினாலும் சரி, அதற்கு சென்னை மாகாணத்தை சேர்ந்த சென்னை அரசிட்ட ஒப்புதல் வாங்கி தான் இதை செய்யணும். சென்னை அரசிட்ட ஒப்புதல் வாங்காமல், சென்னை மாகாணத்துடைய அரசிட்ட ஒப்புதல் வாங்காமல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தம் கூறுது. அதன்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகை அப்படிங்க காவேரி நதி, அதுக்கப்புறம் காவேரி நதி கிளை நதிகள்லாம் வச்சு முதல் நிலையாகும். அதன் பின்பு சிறு குறு ஏரி குளங்கள்லாம் இதெல்லாம் 2வது நிலையிலையும் வைக்கிறாங்க. 3வது நிலை குட்டைகள் குளங்கள் போன்றவற்றை 3வது நிலையில் வைக்கிறாங்க. எப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நதி நீரை 3 நதி, அதாவது நீர்நிலைகளை 3ஆக பிரித்து அங்கே எந்த ஒரு ஏற்பாடுகள் செஞ்சாலும், அதாவது அப்போதைய சென்னை மாகாண அரசிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த நதிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியே வைக்கப்படுது. அதன் பின்பு கர்நாடகா அப்போதைய மைசூர் அரசு ரொம்ப மூர்க்கமாகறாங்க. இந்த காவேரி நதி நீரை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம இடத்துக்குள்ளே ஓடி வருது காவேரி, நம்ம இடத்துல ஆர்ஜின் ஆகுது காவேரி, அதை ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கோ இல்லை அன்றைய காலகட்டத்தில் இருந்த மெட்ராஸ் மாகாணத்துக்கோ ஏன் விட்டு கொடுக்கணும், அங்கே காவேரி நதி நீரை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம இடத்துல ஒரு அணை கட்டுறதுக்கோ இல்லை நம்ம இடத்துல ஒரு கிளை நதி கட்டுறதுக்கோ அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் செய்யணும்னா இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நேரத்தில் மைசூர் அரசுகள்லாம் யோசிச்சிருக்காங்க. அதன் பின்பு அவங்க பெரிய ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க.
அது என்ன பிரச்சனை சொல்லி பார்த்தீங்கன்னா கேஆர்எஸ் அணை, அதாவது இப்போ இருக்குல்ல அந்த அணையை வந்து கட்டுறதுக்கு ஒரு ஏற்பாடை வந்து அவங்க செய்கிறாங்க. இந்த இடத்துல அணை கட்டுறதுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அணை கட்டுற வேலைகளை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சென்னை மாகாணத்துடைய அமைச்சர்கள் வந்து அதிகாரிகள், அதுக்கப்புறம் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க வந்து நேரடியாக வந்து அப்போதைய இருந்த பிரிட்டிஷ் அரசுட்டு வந்து முறையிடுறாங்க. எங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதை செய்யணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்கள்கிட்ட எந்த ஒரு அனுமதியுமே வாங்காமல் அவங்க மிகப்பெரிய ஒரு டேம் வந்து கட்டுறாங்க. எங்களுடைய விவசாயிகளுடைய நதிநீருக்கான பங்கீட்டு உரிமையை வந்து அவங்க வந்து பறிச்சுக்கிறாங்க. காவேரி நம்பி தான் டெல்டா பகுதியில் பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அங்கே அணை கட்டப்பட்டால் இங்கே வர்ற நீர் வரத்தை வந்து குறைந்து விடும், இங்கே எங்களுக்கு கிடைக்கிற சம பங்கீட்டு அளவும் கிடைக்காம போயிடும். இதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாகவும் சரி, தமிழ்நாடு அமைச்சர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க வந்து பிரிட்டிஷ் அரசிட்ட வந்து சொல்கிறாங்க. அதன் பின்பு அடுத்த ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1892ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை 1906ஆம் ஆண்டு கர்நாடகா அப்போதைய மைசூர் அரசு வந்து மீறுது. நாங்கள் வந்து புதிதாக அணை கெட்டியே தீரும்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப முன்னேற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வழக்கு 1924 வரைக்கும் வந்து இழுக்குது. பல்வேறு நீதிமன்றங்களில் போய் முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து அதற்குன்னு தனியாக ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவிட்ட எல்லா பேச்சுவார்த்தையும் முடித்து 1924ஆம் ஆண்டு வந்து ஒரு உத்தரவு வருது. அந்த உத்தரவின்படி கர்நாடகா ஒரு அணை கட்டிக்கொள்ளலாம், அதே மாதிரி தமிழ்நாடும் ஒரு அணை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது. அந்த உத்தரவின் பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து மேட்டூர் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் வந்து கர்நாடகாவில் வந்து கிருஷ்ணராஜா சாகர் அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்போ அது வந்து கேஆர்எஸ் அணைன்னு சொல்லி அழைக்கப்படுது. அந்த அணையை வந்து நீர் திறந்து விட்டால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நீர் வரும். தமிழ்நாட்டில் முக்கியமான அணைகளில் மேட்டூர் அணையும் ஒரு அணையாக கருதப்படுது. இப்போயும் வந்து அது முக்கியமான அணையாக வந்து இருக்குது. காவேரி அந்த பகுதியில் மீன்பிடிப்பு பகுதியில் மேட்டூர் வந்து முக்கியமான ஒரு இதாக இருக்குது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி 1924ஆம் ஆண்டு வந்து அந்த 2 பக்கமும் அணைகள் கட்டிக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கப்படுது. அதோட அந்த பிரச்சனை தீர்ந்துச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடும் தீரல. அதன் பின்பு கர்நாடகாவில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வருது. இவ்வளோதான் நதி நீர் வந்து நாங்கள் திறந்து விடுவோம், இவ்வளோ நீர்லாம் எங்களால் திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் குரலை வந்து ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில பிரிவினை, அதுக்கப்புறம் மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படுது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எல்லைகள் வகுக்கப்படுது. இந்தியா குடியரசாக மாறுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இந்திய குடியரசாகுது. அதன் பின்பு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இடைப்பட்ட நீர் வந்து பங்கீட்டுறதுக்கு ஒரு புதிதாக ஒரு சட்ட மசோதாவும் வந்து நிறைவேற்றுறாங்க. இந்த சட்ட மசோதாலாம் வந்து இவங்களுக்கு வந்து கை கொடுக்குதா, கர்நாடக அரசு வந்து அதெல்லாம் மதிக்கிறாங்களான்னு கேட்டால் சத்தியமாக அவங்க வந்து மதிக்கிறது கிடையாது. அப்போ 1924ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து 1974 50 ஆண்டுகளில் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வருது. அப்போது வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கிறாரு. காங்கிரஸுடைய கூட்டணியில் இருக்கிறாரு. காங்கிரஸ் மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்குது. இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை வந்து ஏறுது. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து முடிவடைஞ்சிச்சு. இந்த ஒப்பந்தத்தை வந்து புதுப்பிக்க வேண்டிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்குது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய அரசு வந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடுகளுமே செய்யலை. ஒப்பந்தம் பற்றி அவங்க எந்த ஒரு பேசலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கருணாநிதி மேலே வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அவர் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் விட்டது தான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை வந்து நிற்கிற காரணம்னு சொல்லிட்டு பல அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் புதுப்பிக்காமல் விட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே வருது. 1991ஆம் ஆண்டு காவேரி நடுவர் மன்றம் வந்து அமைக்கப்படுது. அந்த நடுவர் மன்றம் ஒரு உத்தரவு வந்து கொடுக்குது. இவ்வளோ நதிநீர் வந்து நீங்கள் தமிழ்நாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இடைக்கால உத்தரவு வந்து கொடுக்குறாங்க. 205 டிஎம்சி நதிநீரை வந்து தமிழ்நாடுக்கு கர்நாடகா வந்து திறந்து விடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கு வந்து மீண்டும் வந்து உச்சநீதிமன்றத்து போது இந்த மாதிரி 205 டிஎம்சிலாம் வந்து கொடுக்க முடியாது எங்களால், அது வந்து அதிகமான இது, எங்களுடைய விவசாயிகளுக்கு நாங்கள் பார்க்கணும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டியது காவேரி நதிநீர் பிரச்சனை தொடர்ந்து வரும்போது கர்நாடகா அந்த பகுதியில் அவங்களுடைய பகுதியில் வந்து விவசாய நிலங்களை வந்து அளவை வந்து உயர்த்தி கொண்டே போகிறாங்க. 10 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக, 12 லட்சத்திலிருந்து 18 லட்சமாக அந்த விவசாயிகளுடைய விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தின் அளவு வந்து அதிகரித்து கொண்டே போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே வந்து அந்த நிலத்தினோட அளவு குறைந்து கொண்டே வருது. அதுதான் மிகப்பெரிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதன் பின்பு 16 ஆண்டுகள் கழித்து ஒரு தீர்ப்பு வந்து வருது. அந்த தீர்ப்பில் 192 டிஎம்சி நதிநீர் வந்து தமிழ்நாடு திறந்து விடணும்னு சொல்லிட்டு நதிநீரோட அளவை வந்து குறைக்கிறாங்க அந்த தீர்ப்பாணையம். அதன் பின்பு மீண்டும் அந்த வழக்கு வந்து தொடருது. 2018 இறுதியாக 173 டிஎம்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறுதியான தீர்ப்பாக இருக்குது. அதுதான் இப்போ வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுது. சரி, தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்த பின்பும் அவங்க வந்து நதிநீரை திறந்து விடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நதிநீரை வந்து திறந்து விடுறதுக்கான குரல் இங்கேருந்து உயரும்போது அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக வந்து அது அமையுது. 1991ஆம் ஆண்டு நடுவர் நீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்ட பின்பு கர்நாடகாவில் மிகப்பெரிய கலவரம் வந்து வெடிக்குது. அங்கே வந்து தமிழர்களுடைய நிலங்கள் எல்லாமே வந்து கையகப்படுத்தப்படுது. தமிழர்களுடைய பேருந்துகள் வந்து எரிக்கப்படுது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பேருந்து கூட உள்ளக்க போக முடியாதுறாங்க. 12 தமிழர்கள் கொல்லப்படுறாங்க கர்நாடகாவில். 1991ஆம் ஆண்டு இப்படி ஒரு கலவரம் நடந்தால் 2016ஆம் ஆண்டு அதை விட மிகப்பெரிய கலவரம் வந்து நடக்குது. எப்பெல்லாம் காவேரியில் வந்து நீர் வேண்டும், காவேரியில் வந்து எங்களுடைய நீர்நிலைகள்லாம் வந்து வறண்டு போச்சு, காவேரியில் நீர் திறந்து விடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு குரல் எழுப்புகிறதோ
கர்நாடகால இருந்தும் ஒரு குரல் எழுதும். அது தமிழர்களுடைய அழுகுரலாக தான் இருக்கும். இப்படி காவேரி நதிநீர் சிக்கல் வந்து இன்னும் தீர்க்கப்படாமல் வந்து கொண்டே இருக்கு. தீர்க்கப்பட முடியலையா, இல்லை தீர்க்கப்பட மனம் இல்லையா அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் கேட்டோம்னா, இதற்கு பின்னாடி 2 மாநிலங்கள அரசியல்வாதிகளுக்கும் இதை தீர்க்க மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து அவங்களுடைய பார்வை வந்து வைக்கிறாங்க. இதை தீர்க்கன்னு நினைச்சா 2 மாநிலத்துடைய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை 2 மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளால் முதலமைச்சர்கள் அமர்ந்து பேசினாவே இந்த காவேரி பிரச்சனை வந்து தீர்ந்துடும். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது கர்நாடகாவில் அரசியலாக இருக்குது. தமிழ்நாட்டில் காவேரியிலேருந்து தண்ணீர் வாங்கியே தீருவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய அரசியலாக இருக்குது. இதனால தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. அதற்கு பல கட்சிகள் வந்து தீர்வு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் தீர்வுகள்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களும் வந்து தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் வந்து நதிநீரை வந்து பங்கிட்டு கொள்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் உலகளவிலையும் இந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. பல்வேறு நாடுகள் வந்து நதிநீரை வந்து பங்கிட்டு கொள்கிறாங்க. நம்ம வந்து உலகிலே மிகப்பெரிய நதியாக இருக்கக்கூடிய நைல் நதியாக இருக்கட்டும், இல்லை சீனாவில் இருக்கக்கூடிய மஞ்சள் நதியாக இருக்கட்டும், பல்வேறு நதிகள் வந்து பல நாடுகளை கடந்து தான் கடலை வந்து சேர்க்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நைல் நதியை வந்து சூடானும் எகிப்தும் எத்தியோப்பியாவும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 2-3 நாடுகள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அந்த நதி நீரை. அங்கே வந்து பிரச்சனை இல்லாமல் சுமூகமான முறையில் வந்து தீர்த்து வைக்கப்படுது. ஆனால் இங்கே ஒரே நாட்டுக்குள்ளே 2 மாநிலங்கள் வந்து பகிர்ந்து கொள்றதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கலவரம் இருக்குன்னா எங்கே இதற்கான பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, அந்த பிரச்சனை ஏன் வந்து ஊதி வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற முக்கியமான அரசியலோட கேள்வி. வரக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லை. அவங்களுக்கு அரசியலை வந்து கையாண்டு கொண்டே போகணும் அப்படிங்கிற நோக்கம் கர்நாடகாவில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க தொடர்ந்து வந்து இப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இருக்குது. ஆனால் இந்த காவேரி பிரச்சனையில் இன்னொரு பார்வையும் வந்து வைக்கப்படுது. டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய காவேரி படுகையில் வந்து அதிகமான பெட்ரோலியம் வந்து கிடைக்குது. ONGC நிறையான குழாய்களை வந்து அந்த பகுதியில் வந்து பதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நீர்வரத்தை வந்து கம்மி பண்ணிட்டே வந்தால் ஒருவேளை நீரை வந்து கொடுக்காமலே வந்துட்டோம்னா இறுதியாக இந்த பகுதி வந்து பெட்ரோலிய காடாக மாற்றப்படலாம். அங்கேருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு நமக்கு இயல்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து மறைமுகமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சமூக ஆர்வலர்கள் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சுட்டு வராங்க. ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வந்து 28 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய அந்த ஹெக்டேர் எண்ணிக்கை வந்து இப்போ 12 லட்சமாக மாறி இருக்கு. இதுலேருந்தே நமக்கு வந்து அது புரியும் வரும், தெரியும் வரும். நதி பங்கீட்டுக்கான சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நதி எங்கே உருவாகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. அந்த நதி எந்த இடத்துல எவ்வளோ தூரம் பயணிக்குது, எது வந்து கடைமடை பகுதியாக இருக்குதோ அவங்களுக்கு தான் அதிகமான உரிமை அந்த நதி மீது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய சட்டம் சொல்லுது, இந்திய சட்டம் சொல்லுது. அப்படி பார்த்தீங்கன்னா காவேரி அப்படிங்கிறது கர்நாடகாவில் உருவானாலும் அதிகமான பகுதி தமிழ்நாட்டில் தான் வந்து ஓடுது. தமிழ்நாட்டில் தான் அதற்கான கடைமடை பகுதி, கடலில் கலக்கிற பகுதியும் வந்து இருக்குது. அப்படி காவேரியோட முழு உரிமையும் தமிழர்களுக்கு தான் உண்டான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்க காலத்திலிருந்தே தமிழர்கள் காவேரியை வந்து தாயாக கொண்டாடி இருக்காங்க. காவேரியை ஒரு வற்றாத ஜீவநதியாக வந்து போற்றி எல்லா பாடல்களுமே வந்து பாடியிருக்காங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய சங்க இலக்கியமாக இருக்கக்கூடிய புறநானூறாக இருக்கட்டும், அகநானூறாக இருக்கட்டும், பதிற்றுப்பற்று, பரிபாடல், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசின்னு சொல்லிட்டு எல்லா காப்பியங்களாக இருக்கட்டும் எல்லாமே காவேரியை வந்து போற்றி பாடிட்டு தான் இருக்கு. அப்படி காவேரி மீது உரிமை கொண்ட தமிழர்கள் இப்போ காவேரி நதிநீர் கொடுக்கறதுல பல்வேறு சிக்கல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. இதை இந்திய அரசு கண்டுக்கிறவே மாட்டேங்குது. பல்வேறு விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்போ சமீபத்தில் மேகதாதுல வந்து நாங்கள் அணை கட்டியே தீர்வோம்னு சொல்லி கர்நாடகாவுடைய இப்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய TK சிவகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எத்தனை விஜய் வந்தாலும் இங்கேருந்து நதி நீரை வந்து மேகதாதுல அணை கட்டுறதை எங்களால் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க. மேகதாதுனா என்ன, மேகதாது பிரச்சனை ஏன் இதில் முக்கியமாக இப்போ பேசப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒகேனக்கல்லேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மேகதாது அப்படிங்கிற ரொம்ப குறுகிய இடம். அந்த இடத்துல காவேரி நதிநீர் ரொம்ப ஃபோர்ஸாக வந்து பாயுது. அது வந்து குறுகியான இடம், ஒரு ஆடு கூட அந்த இடத்த தாண்டிடும். மேகதாடு அப்படிங்கிறது கர்நாடகத்தில் ஆடு தாண்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வந்து படுது. ஒரு ஆடு கூட தாண்டக்கூடிய இடத்துல ஒரு 2 அணைகளை கட்டி 2 அணைகளுக்கு இடையில வந்து மின்சார நிலையத்தை உருவாக்கி அதிலிருந்து மின்சாரம் எடுக்கிறதா கர்நாடகாவுடைய திட்டமாக இருக்குது. அந்த இடத்துல அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறதான் கர்நாடகாவுடைய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள் கட்ட விடமாட்டோம் வந்து சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைங்கிறது 2016 காலகட்டத்திலே மேகதாது பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்குது. மேகதாதுல ஒருவேளை அணை கட்டப்பட்டால் 15 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டிற்குள்ளே வந்து காவேரி வந்து என்ட்ரி ஆயிடுது. அப்படி ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி காவேரி அதிவேகமாக பாயக்கூடிய ஒரு இடத்துல 2 அணைகள் கட்டினா தமிழ்நாட்டினுடைய நீர் வரத்து என்ன ஆகுறது? ஒகேனக்கல் அப்படிங்கிறது ஒகேனக்கல்லில் நீங்கள் தொடங்கி காவேரி வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் பயணப்பட்டு பல்வேறு இடங்களில் வந்து கடைமடைக்கும் போய் பல கிளை நதிகளை பல கிளை குளங்களை வந்து நிறைச்சி தான் காவேரி அப்படிங்கிற கடலில் போய் சேர்க்குது.
அப்படி சேர்ற ஒரு நதி நீரை அங்கேயே தடுத்துட்டோம்னா, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடத்துல தடுத்துட்டோம்னா இங்கே எல்லாமே வறண்டு போயிடும். அதுதான் அவங்களுடைய திட்டமாக இருக்குது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த மேகதாது அணை கட்டுறதுல இருக்குது அப்படிங்கிறது பல்வேறுடைய கருத்தாகவும் இருக்குது. சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம் சொல்லிட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த காவேரி வந்து பயணப்பட்டு வருது. நேரடியாக பல்வேறு மாவட்டங்களில் பயணப்பட்டாலும் மறைமுகமாக 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவையை வந்து காவேரி தான் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வருது. ஒருவேளை காவேரியில் வந்து அதிகமாக கர்நாடகாவில் மழை பெஞ்சு கர்நாடகாவில் வந்து அணையை திறந்தே விட்டு ஆகணும்னு சொல்லி அணையை திறந்து விட்டாலும் அந்த அணையில் கழிவுகளை திறந்து விடுறாங்க. எந்த ஒரு சுத்திகரிப்புமே இல்லாமல் அந்த நதி நீரோட கழிவுகளை மிக்ஸ் பண்ணி கர்நாடகா அனுப்புது. பல்வேறு இடங்களில் அந்த பிரச்சனையும் வந்து உருவாகிட்டு தான் இருக்குது. பல்வேறு இடங்களில் அந்த பிரச்சனை குறித்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம காவேரி நதி நீர் வர்ற பகுதிகளில் பல பகுதிகளில் வந்து தண்ணி வந்து பச்சை நிறத்தில் வருது. செத்த மீன்கள்லாம் இந்த பகுதியில் வருது. சில நேரத்தில் மருத்துவ கழிவுகள் கூடலாம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகள், அவங்களுடைய குமுறல்களில் வந்து சொல்கிறாங்க. இப்படி நீர் கொடுத்தாலும் ஒருவேளை அவங்க இடத்துல அளவுக்கு மீதியான நீர் வந்தாலும் அதை திறந்து விடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி அட்ராசிட்டிகள் வந்து கர்நாடக அரசு தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இப்படி காவேரியில் வந்து கர்நாடகா ஒரு அணை கட்டியிருக்காங்க, நம்ம ஒரு அணை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி முன்னாடியே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதன் பின்பு கர்நாடகா 4க்கும் மேற்பட்ட அணைகளை காவேரியின் குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 400க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை புதுவிதாக உருவாக்கி காவேரியிலேருந்து வரக்கூடிய நதிநீரை சேமித்து வைக்கிற திட்டத்தையும் கர்நாடக அரசு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. ஆனால் அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் கோட்டையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இயற்கை ஆர்வலர்களுடைய விவசாயிகளுடைய குமுறலாகவும் இருக்குது. ஏன்னா மேட்டூரில் ஒரு அணை கட்டியிருக்காங்க, அதன் பின்பு அங்கங்கே சப்டாமுக்கு வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு அணை வந்து மீண்டும் கட்டப்படல. பல்வேறு இடங்களில் வந்து ஏரி குளங்கள் வந்து தூர்வாரப்படாமே இருக்குது. பல இடங்களில் கடைமடைகளுக்கு நீர் போகாமே இருக்குது. அந்த பகுதியெல்லாம் தூர்வாரப்படாமே இருக்குது. 400 நீர்நிலைகளை அவங்க உருவாக்கிட்டாங்க. நம்ம கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஒரு நீர்நிலையுமே உருவாக்காம தான் காவேரியில் எத்தனாயிரம் டிஎம்சி தண்ணீர் வந்தாலும் எல்லா இடத்தையும் நிரப்பிக்கொண்டு மிச்சம் மீதி டிஎம்சி தண்ணீர் எல்லாமே வந்து கடலில் வீணாக கலக்குது அப்படிங்கிறது அங்கே டெல்டா மாவட்ட விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ வந்திருக்க அரசாவது கர்நாடக அரசு கூட வந்து சண்டை போட்டு அங்கே இருக்கிற மேகதாதுல அணை கட்ட விடாமல் தடுத்தாலும் இந்த மாதிரி நீர்நிலைகளை உருவாக்கினா மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. இப்போ இருக்கிற அரசு இதை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது விவசாயிகளோட கோரிக்கையாகவும் இருக்குது. ஒருவேளை கர்நாடக அரசு நாங்கள் மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சு அதை கட்ட விடாமல் செய்யலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்னா, இங்கேருந்து போகக்கூடிய காய்கறிகளை வந்து நிப்பாட்டலாம், இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட்டை வந்து நிப்பாட்டலாம். இங்கேருந்து தமிழ்நாட்டை சார்ந்து பல்வேறு தேவைகளை வந்து கர்நாடகா வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஒருவேளை நிப்பாட்டினாங்கன்னா அங்கேருந்து வர்ற நதிநீர் தன்னால் வரும் அப்படிங்கிறது பல்வேறு நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இதை செய்யுமா, இந்த காவேரி பிரச்சனையில் என்ன நடக்க போகுது, மேகதாது அணை கட்டப்படுமா கட்டப்படாதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து